ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। கீதா பாஷ்யம் அதில் நம்ம முன்னுரை இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் போன கிளாஸில் நம்ம பார்த்த மெயின் கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு நம்மை நாம் அறிகின்ற ஒரு அறிவு. அந்த அறிவு சக்தி நம்மிடம் இருக்கிறதுனால இருக்கிற பிரயோஜனங்களை நம்ம பார்த்தோம். அது ஒரு இந்த உலகத்தை ஆளுகின்ற தன்மையாகட்டும், நம்மளை நாமளே காப்பாற்றி கொள்கிற தன்மை, இந்த மாதிரி சமுதாய ஒரு கூட்டமைப்பு, அப்புறம் இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டான வஸ்துக்களை எல்லாம் கண்டுபிடிச்சு அதில் போகத்தை அனுபவிக்கிறது. ஒரு வீடுல ஒரு போகம், உணவுல ஒரு போகம், உடையில ஒரு போகம், இந்த மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அதை அனுபவிக்கிற அளவுக்கு சக்தி மனிதனுக்கு இருக்கு. அந்த சக்தி இறைவன் கொடுத்த அந்த சக்தினாலதான் இந்த சரீரத்தினால அது முடியுது. அதே அந்த விலங்கு சரீரம், மற்ற தாவர சரீரம், அதுல அந்த சக்தி கிடையாது. ஆனா அங்க அந்த அறிவு இல்லாதனால அங்க ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. அங்க சோகம்ங்கிறது கிடையாது. அந்த சோகம், அந்த ராகம், துவேஷம், இந்த அறிவினால மனிதனுக்கு வந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொறாமை, கர்வம், வெறுப்பு, பயம், துக்கம், எதிர்காலத்தை பற்றி ஒரு துக்கம், இறந்த காலை பற்றி, நடந்து போன நிகழ்ச்சிகளை பற்றின ஒரு கில்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு குற்ற உணர்வு. ஐயோ நான் ஏன் அதை செஞ்சேன், நான் ஏன் அதை செய்யல, குற்ற உணர்வு. இந்த மாதிரி எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் அனிமல்ஸ்க்கு கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் அவங்கள கொடுத்து வச்சவங்க. தே வில் நாட் ஒரி. பயம், எங்க மரண பயம் வராதானா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் மட்டும்தான் இருக்கு அவங்களுக்கு. அனிமல்ஸ்க்கு இப்போ நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது அந்த டைம்ல மட்டும்தான். ஒருத்தர் அழிக்க வர்றான் அப்படின்னா நம்மளை காப்பாற்றணுங்கிற உணர்வு வரும். காப்பாத்திக்கிச்சுன்னா அது திருப்பி ஓடிடும். இப்போ புலி ஒரு காட்டுல பாருங்க, மான் புலி ரெண்டு சேர்ந்து வாழுது. அந்த மான் புலி அந்த காட்டுல இருக்குங்கிறதுக்காக அது தன்னை அந்த காட்டை விட்டு வெளியில போறதோ, அதுவும் அங்கதான் வாழுது. அப்ப பயமா இருந்தா நாமளும் என்ன பண்ணுவோம், அந்த காட்டை விட்டு வெளியில வரக்கு நாம ட்ரை பண்ணுவோம். ஐயோ அங்க புலி இருக்கு, நமக்கு போகக்கூடாது, நாம ட்ரை பண்ணுவோம் நம்மளை பாதுகாத்துக்கணும்னு. ஆனா மான் பாருங்க, அந்த பயம், இந்த காட்டுல புலி இருக்குது, ஐயோ இந்த பயம் அப்படிங்கிற உணர்வு அது கிடையாது. அந்த புலிகிட்ட சிக்காம எப்படி வாழ்றது மட்டும்தான் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுமே தவிர, புலி வரும்போது ஓடும், தன்னைத்தானே காப்பாத்திக்கும், அவ்வளவுதான். ஃபியூச்சர் எதிர்காலத்தை பற்றிய பயம் அதுக்கு அங்க இருந்தா காட்டுல அது எப்படி மான் வசிக்கும்? நம்ம எல்லா இனமே அழிஞ்சு போயிடும், இந்த புலியெல்லாம் சாப்பிட்டுன்னு ஒரு பயம் இருந்தால் அது அந்த இடத்த வெக்கேட் பண்ணிடும். ஆனா வெக்கேட் பண்றது இல்லை. இதெல்லாம் தான் என்னது, அதுக்கு அந்த மாதிரி ஒரு நமக்கு ஃபீல் பண்ற இந்த மனதில் இருக்கிற எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் அனிமல்ஸ்க்கு கிடையாது. அது இந்த அறிவு இல்லாதனால இருக்கிற பிளஸ் பாயிண்ட். இப்ப இந்த அறிவு இருக்கிறதுனால நமக்கு எத்தனையோ பிளஸ் பாயிண்ட். நீங்களா இன்னைக்கு டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெக்னாலஜி ஆயிட்டா நாம இன்னைக்கு வகுப்புகள் எங்கெங்கயோ உட்காந்து நம்ம வகுப்புகள் கேட்கறோம்னா, திஸ் இஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் த டெக்னாலஜி. பிகாஸ் ஆஃப் தட் அறிவு ஒன்லி வி ஆர் யூசிங் இட். பட் அதுல ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அதனாலதான் நமக்கு என்ன வருது, என்னை நான் அறிகின்ற சக்தி கிடைச்சொன்ன, ஐ கம்பேர் மை செல்ஃப் வித் சம்படி இன் திஸ் வேர்ல்ட். ஐயோ எனக்கு அது இல்லையா, அவங்களுக்கு அது இருக்குதே, இருக்கிறதுனால ஒரு கர்வம், இந்த மாதிரி இல்லை நான் பொறாம, நம்மளை விட மேலா போறா, ஒருங்களை பார்த்தா பொறாம, இந்த மாதிரி குணங்கள், பயம், துக்கம், இதெல்லாம் நமக்கு இந்த அறிவினாலதான் வந்தது. அப்ப நமக்கு இறைவன் நமக்கு மோசம் பண்ணிட்டாரா, இந்த அறிவை கொடுத்து நீ இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு கொடுத்துட்டாரானா? அப்படி அல்ல. அந்த அறிவை முழுமையாக பயன்படுத்தினால் இந்த துக்கத்திலிருந்து விடுபட்டு விடலாம். பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இறைவன் கொடுத்த என்னை அறிகின்ற சக்தியை நான் ஒரு பாதி பங்குதான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னை அறிகின்ற சக்தியை இறைவன் கொடுத்திருக்கிற போது அது முழுமையாக பயன்படுத்தாததுதான் நம்மளுடைய துக்கத்திற்கு காரணம். முழுமையாக பயன்படுத்தல் ஹாஃப் நம்மளுடைய சுபாவத்தின் மூலியமாக நம்ம அரை பங்கு அறிவை, நம்ம இறைவன் கொடுத்த அறிவை பயன்படுத்தி தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். ஆச்சுங்களா? இன்னொரு அரை பங்கு இந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம சாஸ்திரத்துக்குள்ள வந்தா தான் அந்த அறிவு பூரணமாகும்.
இறைவன் கொடுத்த அறிவு பூரணமாக நம்ம பெற்றுவிட்டோம் என்றால் we can have a happy life. இறைவனோட கணக்கும் இதுதான், இறைவனோட கணக்கும் இதுதான். அதற்குத்தான் மனித சரீரத்தை கொடுத்திருக்காரு. சோ மனித சரீரத்தை பெற்று வாங்கி வந்ததுங்கிறது ஒரு கொடுப்பினை. ஏன்னா இந்த சரீரத்துல மட்டும்தான் நீங்க அதை பெற முடியும். அந்த அறிவை முழுமையாக பெற்று ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழ முடியும். நாம் என்ன பண்ணிட்டோம், அந்த வாழ்க்கையோட தேவைக்கு பின்னால ரொம்ப ஓவரா இன்றைய விஷயங்களுக்கு பின்னால வாழ்க்கையோட தேவைக்கு பின்னாலேயே போறதுனால, சாஸ்திரத்தை என்னன்னு விட்டதுனால த்ரூஅவுட் த லைஃப் எதோட வாழ்ந்துறோம், அந்த அற அறிவோடு பெற்று வாழ்வதனாலதான் பிரச்சனைங்கிறத நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ கமிங் டு த இது இன்ட்ரோடக்ஷன் டு ஏன் இந்த அறிவை நம்ம பெறணும், அதுக்காகத்தான் எது படிக்கிறது, கீதா. கீதா பாஷ்யம் எதற்கு படிக்கிறது, கீத ஸ்லோகங்கள் எதற்கு படிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அறிவை முழுமையாக பயன்படுத்துவதற்காகத்தான் படிக்கிறோம். அந்த அறிவை பாதி அறிவு எனக்கு இருக்கு, இப்போ அதை என்ன பண்ணணும், நான் பூரணம், அந்த அறிவு என்ன ஆகணும், பூரணம் ஆனா மட்டும்தான் ஐ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். இல்லைனா யூ கேனாட் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். முதல்ல இதை நிச்சயம் பண்ணிக்கணும். ஏன்னா என்னோட ஹாப்பினஸ் இல்லை, நான் துக்கமா இருக்கிறதுக்கு காரணம் நாம் இவ்வளவு நாளா போட்டு வச்சிருந்த கணக்கு நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைன்னு அது கிடையாது. நம்ம இருக்கிற அற அறிவு தான் சூழ்நிலை துக்கம் கொடுக்குற மாதிரி பயமுறுத்துது. நமக்கு இருக்கிற அற அறிவு வெளியில இருக்கிற சூழ்நிலை பயப்படுத்துற மாதிரி நமக்கு புரியுதுன்னா அது நமக்கு இருக்கிற அற அறிவு. சோ அந்த அறிவை முழுமை பண்ணுவதற்காகத்தான் கீதா பாஷ்யம். இல்லை நீங்க எந்த கிளாஸ் வேதாந்த வகுப்புகள் எல்லாம் படிப்பது எதற்குன்னா அந்த அறிவை முழுமையாக, நான் இறைவன் கொடுத்த அறிவை முழுமையாக பயன்படுத்துவதற்காகத்தான். ஏங்க அந்த அறிவை எதுக்காக முழுமையாக நான் பயன்படுத்தணும், இருக்கிறவாறு நான் வாழ்ந்துட்டு போறேன்னா then you cannot have a happy life. If you want a happy life, choiceless choice. எல்லாத்துக்கும் ஹாப்பியா வாழணும்னு தோணுது, அப்ப சாய்ஸ்லெஸ் சாய்ஸ். எது வேதத்தை படிக்கிறதுங்கிறது எங்க வருது, இப்போ அறிவு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இட் இஸ் அ சாய்ஸ்லெஸ் சாய்ஸ், கொடுத்த மாதிரி. ஆனா அது சாய்ஸே கிடையாது. ஏன்னா ஐ வாண்ட் டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப். அப்ப நம்ம படிச்சுதான் ஆகும். இறைவன் என்னமோ சாய்ஸ் கொடுக்குற மாதிரி நமக்கு தோணுது. நீ படிச்சாலும் படி, நீ படிக்கலினாலும் வாழ்ந்துக்கோ, இந்த உலகத்தில் சாய்ஸ் கொடுத்த மாதிரி தோணுது. சாய்ஸ் இல்லை வச்சுங்களா. உங்களுக்கு எந்த ஹியூமன் பீயிங்க்கு சாய்ஸ் கொடுக்கல இறைவன். டு ஹாவ் அ வித்தவுட் சாஸ்திர நாலேஜ், அறிவு இல்லாம யூ கேனாட் ஹாவ் அ ஹாப்பி லைஃப்னு எந்த ஒரு ஜீவனுக்கும் அவர் அந்த இதை கொடுக்கல வச்சுங்களா. இப்ப பாஷ்யத்துக்குள்ள வந்தோம். பாஷ்யத்தில் வரும்போது இறைவனோட பகவான் சங்கராச்சாரியர் ஒரு உபோத்காதா அப்படின்னு எழுதியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் டு கீதா பாஷ்யம். அதுல அவர் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னு ஒரு சாரமா பார்த்துட்டு நம்ம வேர்டு பை வேர்டு மீனிங்க்கு நம்ம போகலாம். அவர் மெயின் 2 கருத்தை சொல்றாரு. வேதம் எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னா 2 மார்க்கத்தை அது சொல்லுது. வேதம்ங்கிறது அவர் ஒரு கோணத்துல நமக்கு விஷனை காமிக்கிறார். வேதத்துடைய விஷனை அவர் ஒரு கோணத்துல காமிக்கிறார். வேதம் 2 பிரிஞ்சிருக்கு. ஒண்ணு பிரவிருத்தி, பிரவிருத்தினா செயல்படுதல். இன்னொன்னு நிவிருத்தி, நிவிருத்தினா செயல்களிலிருந்து விலகுதல். அப்படின்னா செய்யற செயலை விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறது இல்லைங்க, அதுக்கு பேர் ஞான காண்டம் கர்ம காண்டம்ங்கிறத அவரோட விஷன்ல சொல்றாரு. ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பிரவிருத்தி யாரு, கர்மகாண்டம். நிவிருத்தி மார்க்கம் எது, ஞான காண்டம் வச்சுக்கோங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் பிரவிருத்தியை பார்த்துட்டு அப்புறம் நம்ம நிவிருத்திக்குள்ள போலாம். அவர் எதை பிரவிருத்தி லட்சணம் அப்படின்னு சொல்றாரு, எதை நிவிருத்தி லட்சணம் சொல்றாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரவிருத்தி லட்சணம் அப்படின்னா இது இப்படித்தான் வாழ வேண்டும், பிரவிருத்தி இப்படித்தான் வாழ வேண்டும்னு சொல்ல இடம் கர்மகாண்டம். தர்மத்தை பத்தி அங்க சாஸ்திரம் இறைவன் பேசுகிறார். பிரவிருத்தி இந்த கடமையை செய், நம்மள செயல்களில் தூண்டுதல். பிரவிருத்தினா செயல்களை செய்யறதுக்கு அங்க தூண்டுதல் ஆச்சுங்களா. அப்ப அந்த செயல்களை செய்யும் போது எப்படி சொல்றாரு, அவரு தர்மத்தை பத்தி பேசுறாரு. என்னன்னு, இப்படித்தான் மனிதன் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு தர்மம் அப்படின்னு விதிச்சிடுறார். அங்க தேவதைகளை பற்றி உபாசனையும் இருக்குங்க. அது இல்லாம என்ன இருக்கு, அங்க தர்மத்தை பற்றியும் இறைவன் அங்கு பேசுகிறார். அப்ப தர்மம் அப்படின்னு எடுத்தோம்னா அதுல நிறைய டிவிஷன்ஸ் கொடுக்கிறார். ஒண்ணு சாமானிய தர்மம், இது எந்த இடத்திலும் காலத்திலும் மனிதனுக்கு மாறாத ஒரு தர்மம். போன கிளாஸ்ல பார்த்தா அது சாமானிய தர்மம். பொய் பேசுறது, எனக்கு மற்றவங்க பொய் பேச எனக்கு பிடிக்காதுன்னா நான் மற்றவங்க பொய் பேசக்கூடாது. மற்றவங்க பொருளை நான் எடுக்கிறது, என்னுடைய பொருள்கள் மற்றவங்க எடுக்கிறது எனக்கு பிடிக்கலன்னா நான் மற்றவங்க பொருளை எடுக்கக்கூடாது. அவ்வளவுதான். இதுக்கு எங்கேயும் போய் படிக்க தேவையே இல்லை. இது சாமானிய தர்மம். உலகம் என்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேனோ அத மாதிரி நீ உலகத்திடம் நடந்து கொள், அவ்வளவுதான் சாமானிய தர்மம். அடுத்து என்ன பார்த்தோம், விசேஷ தர்மம்.
அது ஆளுக்கு ஆளு, மனிதனுக்கு மனிதம், காலத்துக்கு காலம் மாறுபடும். எப்படிங்க மாறுபடும்? இப்போ போன கிளாஸ்ல கேட்டிருந்தாங்க ஒருத்தர், எனக்கு வர்ண ஆசிரம தர்மம்னா என்ன? வர்ணம்னா 4 வர்ணங்கள், அதாவது சமுதாயத்தை அவங்களுடைய குணத்தை பொறுத்து பகவான் 4ஆ பிரிச்சிருக்கார். அவங்களுடைய குணத்தை பொறுத்து. அப்பாவுக்கு அப்பா பிராமணன் குலத்தாக அல்ல, இறைவன் பிரித்தது குலத்தாக அல்ல. இப்ப நாம எப்படி ஒரு பிராமணனை டிஃபைன் பண்றோம்? அப்பா அம்மா பிராமணனா இருந்தா அந்த பையனு பிராமணன் நம்ம சொல்றோம். அந்த மாதிரி இறைவன் பிரிக்கல, அவர் குணத்தாக பிரிக்கிறார். பிறக்கும் போது ஒரு பிராமணனுடைய வயிற்றில் ஒரு சத்திரியன் வந்து பிறக்கலாம், அதுதான் அவர் கணக்கு. அவருக்கு ஜாதி வந்து இப்படி பிரிக்கல. அப்ப அவர் சொல்றாரு, அந்த பிராமணனுக்கு உண்டான கடமை தர்மம், கடமை தர்மம் எல்லாம் ஒண்ணுதாங்க. அப்ப சத்திரியன் அவனுக்கு உண்டான தர்மம் என்னன்னு வேதத்தில் இறைவன் சொல்லி இருக்கிறார். ஒரு வைசியன் அவனுடைய தர்மம் என்ன, அவனுடைய கர்மம் என்ன சொல்லி இருக்கிறார். சூத்ரன் அவனுடைய கர்மம் என்ன. இதுக்கு தான் பேரு வர்ண தர்மம், வர்ண கர்மம், கடமை. இப்ப நாம எந்த வர்ணத்தில் இருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி கடமைகள் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இது வர்ண தர்மம். இதுதான் நமக்கு இறைவன் கொடுத்த 2வது கடமை. ஃபர்ஸ்ட் கடமை இறைவனை பற்றி அறிதல்ங்கிறது முதல் கடமை. 2வது கடமை என்னது? நீ என்ன வர்ணம்னு முதல்ல கண்டுபிடிச்சு அதற்குண்டான கடமைகள் என்னன்னு கண்டுபிடிச்சு நம்ம செய்யணும். இது 2வது கடமை. அடுத்து ஆசிரமம், அதுல வர்ண ஆசிரமம் சொல்லுவோம். ஆசிரம்னா இண்டிவிஜுவல் லைஃப். இண்டிவிஜுவல் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஸ்கூல் கோயிங் ஏஜ் வரைக்கும் பிரம்மச்சரி ஆசிரமம், கல்யாணம் முடிஞ்சு உள்ள வந்தா கிரகஸ்த ஆசிரமம், அதுக்கு அடுத்தது பொறுப்புகளை மற்றவங்கிட்ட கொடுத்துட்டு பசங்ககிட்ட கொடுத்துட்டு நாம இந்த படிப்புக்குள்ள வர்றது வானப்பிரஸ்த ஆசிரமம், அதுக்கு அடுத்து சன்னியாச ஆசிரமம். இங்க பாத்தீங்கன்னா நீ ஸ்கூல் பிரம்மச்சரி ஆசிரமத்தில் இருக்கிறியா, இதெல்லாம் யூ ஷுட் டூ, யூ ஷுட் நாட் டூ. கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறியா, இதெல்லாம் யூ ஷுட் டூ, இதெல்லாம் யூ ஷுட் நாட் டூ. இந்த மாதிரி இறைவன் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இத ஆளுக்கால் மாறுபடும் இல்லைங்களா? இப்ப நான் வானப்பிரஸ்தத்தில் இருக்கலாம், ஒருத்தர் கிரகஸ்தா இருக்கலாம், ஒரு வீட்டுல ஒரு வீட்டுக்குள்ளே எல்லா பிரஸ்தமும் உள்ள இருக்கும், எல்லா இது இருக்கும் ஆசிரமம். சோ அவங்கவுங்க கடமையை இறைவன் கொடுத்ததாக ஏற்று செய்யணுங்கிறதா 2வது கடமை. 3வது கடமை தான் அவங்க கேட்டுட்ட விட்டு நம்ம கண்ணு முன்னால இந்த குடும்பம் என்னிடம் இருந்து என்ன எதிர்பார்க்கிறதோ அதை செய்யறதுங்கிறது 3வது கடமை. இது நமக்கு 3 கடமைகள் இறைவன் வகுத்து கொடுத்தது. அதை இவர் என்ன இதுதான் என்ன வருது? இப்போ நம்ம இங்க வரும்போது இந்த தர்மத்தை என்ன பண்ணணும், நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுல இங்க கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆச்சுங்களா? இப்ப போன கிளாஸ்ல எது நிறுத்தணும்? சரி, ஓகே, இப்ப புரிஞ்சுங்களா? இப்ப என்னென்ன சாமானிய தர்மம்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். விசேஷ தர்மம் எனக்கு என்ன விசேஷ தர்மம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சிந்திக்கணும். அது எங்க பரீட்சையில மார்க் எழுதி வாங்கறது இல்லை. நான் என்ன ஆசிரமம், நான் என்ன இதில் இருக்கேன், அதுக்கு எனக்கு என்ன கடமைகள் இறைவன் கொடுத்திருக்காரு. அதுலதான் நான் அடிக்கடி சொல்றது, நம்ம எல்லாருமே கிரகஸ்த ஆசிரமத்துல இருக்கிறதுனால சன்னியாச ஆசிரமத்தை பத்தி நம்ம அதிகம் பேச வேண்டிய தேவையில்லை, எனக்கு யாரும் இல்லை. அப்ப கிரகஸ்த ஆசிரமத்துக்கு என்ன கர்மம் கொடுத்திருக்கிறது மெயினா? ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அக்னி காரியம், தானம், தர்மம் எல்லாம் பிரதானம். இந்த காலத்துல நம்ம அடாப்ட் பண்ணிக்க வேண்டிய தர்மம் பஞ்சமகா யக்னம். பஞ்சமகா யக்னம், அக்னி காரியங்கள் வீட்டுல நடைபெறணும் இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா பஞ்சமகா யக்னம் தான் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கடமை. இறைவன் சொன்னது அந்த பஞ்சமகா யக்னத்துல ஒண்ணுதான் என்னது? தேவதா யக்னம், ரிஷி யக்னம், பூத யக்னம், நர யக்னம், பித்ரு யக்னம் எல்லாம் சொல்றேன் பாத்தீங்களா? இதெல்லாம் ஒவ்வொரு கிரகஸ்தாவிலும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய கடமையாக இறைவன் நமக்கு வகுத்து கொடுத்து இருக்கிறார். எங்க இதெல்லாம் செய்யலினா அடுத்த கேள்வி, இதெல்லாம் செஞ்சேதாகணுமா? ஏன்னா நம்ம எத்தனால செய்யலாம் விட்டுட்டோமா, என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டோம், விட்டுருப்போம். உடனே கேள்வி என்ன வரும்? இதெல்லாம் செய்யல அப்படின்னா அதாவது என்ன சொல்றது? இறைவன் சொன்னதை எஸ் யுவர் மெஜஸ்டின்னு செஞ்சு பழகிட்டு போயிட்டே இருந்துட்டோம்னா வாழ்க்கையில ரிஸ்க் ரொம்ப கம்மி. இதெல்லாம் விட்டுட்டோம்னா ஹைலி ரிஸ்க், வெரி வெரி ரிஸ்கி லைஃப் யூ ஹாவ் டு டேக். வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தா விட்டுருங்க. வாழ்க்கையில ரிஸ்க் குறைச்சிக்கணும்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அங்க சாய்ஸ்லெஸ் சாய்ஸ். அடுத்தது, இதெல்லாம் பண்றேன்னா என்ன பிரயோஜனம், பண்ணலினா என்ன நம்ம பார்த்தோம். அடுத்தது, இதனால என்ன பிரயோஜனம், ஏன்னா இதெல்லாம் பிரயோஜனம் என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு அதுல செய்யணுங்கிற அந்த ஆர்வமே வரும். அதுக்காக இப்ப நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பிரயோஜனம், எதனால பிரயோஜனம் பார்க்கறது தெரியுங்களா? ஒரு தர்மத்துக்குட்பட்டான வாழ்க்கை, அந்தந்த ஆசிரமத்துக்குண்டான செயல்பாடுகள். இப்ப நம்ம கிரகஸ்த ஆசிரமம் எடுத்துக்கலாம். கிரகஸ்த ஆசிரமம் சில பேர் வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு வந்திருப்போம். பையன் பிள்ளைலாம் கல்யாணம் பண்ணிட்டு எங்க வந்துடுறோம்? வானப்பிரஸ்த ஆசிரமம் அல்லது கிரகஸ்த ஆசிரமம். இதற்கு உண்டான முதல்ல நம்ம கடமை என்னன்னு
ஃபர்ஸ்ட் தர்மத்திற்குட்பட்டான வாழ்க்கை, அதுக்கப்புறம் தான் பிளஸ் பிளஸ் உங்களுடைய வர்ணத்துக்கு ஆசிரமத்துக்கு தகுந்த மாதிரி கடமையை செய்யறதுனால என்ன பிரயோஜனம் ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த காலத்துல ஏன் இதை படிக்க வேண்டியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நினைக்கிறது நேர்மையா வாழ்ந்து என்னத்த கண்டம், சலுப்பா வாழ்ந்திருப்பாங்க. அதுல சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்துக்கு நான் எப்படியோ நேர்மையா வாழ்ந்துட்டேங்கிறதெல்லாம் அவங்க வாயிலிருந்து வரதில்லை. நேர்மையா வாழ்ந்து என்னத்த கண்டேன், கஷ்டம்தான் மிச்சம். கடைசியில நான் வந்து நிக்கிறது கஷ்டம். சோ அந்த ஓஞ்சு போக கூடாதுங்கிறதுக்காகத்தான், அதோட வேல்யூ தெரியாததுனாலதான் ஓஞ்சு போறீங்க. இவ்வளவு நாள் நான் தர்மத்தை ஃபாலோ பண்ணுங்க, என்னங்க கடைசியில கஷ்டம் தாங்கன்னா என்ன தெரியல, வேல்யூ ஆஃப் தர்மம் என்னன்னு தெரியலன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த வேல்யூ ஆஃப் தர்மம் என்ன, அதாவதுங்க இப்ப நாம வந்து உட்கார்ந்து இருக்கோம் பாத்தீங்களா, ஒரு செட்டப், ஒரு இன்னாருடைய இதெல்லாம் கொடுத்தது யாரு, அதாவது இந்த தர்மத்து பிரகாரம் வாழ்றது, இந்த ஆசிரம தர்மம் குல தர்மம் எல்லா தர்மம் வாழ்ந்தோம்னா நமக்கு அது புண்ணியத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். இது எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா, கிரகஸ்த ஆசிரமத்துக்கு உண்டான தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த கர்மம் என்ன, ஏன் புண்ணியத்தை கொடுக்குது, இறைவன் சொன்னதுனால அதை செய்யும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், புண்ணியம் ஆச்சுங்களா. இப்போ அந்த புண்ணியம் எங்கெங்க பயன்படுது ஆச்சுங்களா, இந்த அந்த கர்மத்தை செய்யறோம், நமக்கு புண்ணியம் வருது, அது எங்கெங்க நமக்கு பயன்படுது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கெங்க பயன்படுது, இந்த மனித சரீரத்தை எடுத்ததற்கே நீங்க போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம்தான் காரணமே. இந்த இன்னாருடைய மகளாக, இன்னாருடைய வீட்டுல இன்னாரோட அம்மா அப்பாவாக, இன்னார் நம்ம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம பிரீத் பண்ற காற்று, நம்ம வாழ்கின்ற இந்த உலகம் என்ன, இதெல்லாம் என்னது, நான் சம்பாரிச்ச புண்ணியம். அதனாலதான் ஒரு குழந்தை born with கோல்டு ஸ்பூன், ஒரு குழந்தை born with சில்வர் ஸ்பூன், அது கூட பரவாயில்ல. இன்னொரு குழந்தை born எங்க போய் சாக்கடையில் தூக்கி வீசி விடப்படுகிறது. ஒரு குழந்தை அம்மா என்ன பண்ணிடுறா, சாக்கடையில வீசி போட்டுறா. ஏன், அது அவங்கவுங்க செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியம் தான். ஒரு குழந்தைக்கு கோல்டன் ஸ்பூன் இருக்கிற வீட்டுல வந்து பிறக்க வைக்குது, இன்னொரு குழந்தைய சில்வர் ஸ்பூன் வீட்டுல வந்து பிறக்க வைக்குது, இன்னொரு குழந்தைய அது டிச்சில பிறக்குதுன்னா பிறந்தோட தூக்கி போட்டுறாங்க. அப்படிங்கும்போது இதனுடைய காரணம் பூர்வ ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியம். ஒர்க் அவுட் ஆச்சா? ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இறைவன் சொல்றது ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் போய் நம்ம ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி மைக்ரோஸ்கோப் கடியில வச்சுட்டு டெலஸ்கோப் முன்னால வச்சுட்டு we cannot prove it. அப்பதான் இந்த இடத்துல என்ன வேணும், ஸ்ரத்தா. ஃபர்ஸ்ட் ஸ்ரத்தையோட உள்ள போவோம், அதுக்கப்புறம் தான் தெரியும் இட் இஸ் அ ஃபேக்ட். அது ஃபேக்ட்னு புரியுற வரைக்கும் எதைத்தான் நம்ம பிடிச்சிட்டு இருக்கணும், ஸ்ரத்தா. இறைவன் மேல ஒரு ஸ்ரத்தா பக்தி இருக்கும்போது தான் நீங்க இதை பிடிச்சிட்டு டிராவல் பண்ணி போய்தான் அது ஃபேக்ட் நீங்க புரிஞ்சுக்க முடியும், இதுதான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க முடியும். சோ என்ன வேணும் ஃபர்ஸ்ட், இறைவன் சொல்ற புண்ணியம் பாப்போங்கிற வார்த்தையில ஸ்ரத்தா. இது ஃபர்ஸ்ட். இந்த பிறவி எடுத்ததுக்கு எதெல்லாம் காரணம், பூர்வ ஜென்மத்தில் நெஞ்ச சஞ்சனாம புண்ணியம். அதே பாருங்க, அடுத்தது இந்த புண்ணியம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த புண்ணியம் இருக்கிறனாலதான் நமக்கு வந்து இப்போ வாழ்க்கைக்கு இப்ப என்னென்ன பொருள்கள் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், நம்மளை சுத்தி எத்தனை பொருள்கள், அது கிடைத்ததற்கும் காரணம் என்னுடைய புண்ணியம். சலிச்சுக்காதீங்க, நான் புண்ணியத்துல வாழ்ந்து என்னத்தை கண்டேன் அப்படிங்கறது, புண்ணியம் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கல, இந்த அறிவை முழுமைப்படுத்திக்காததுனாலதான் நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க. உங்க புண்ணியத்துல எல்லாம் நீங்க வந்து டவுட்டே படாதீங்க. இந்த அறிவை, ஏன்னா நம்ம அந்த புண்ணிய அந்த நேர்மையா வாழ்ந்த துக்கத்தை தான் கண்டங் போது என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிதல், அந்த புண்ணியத்தை நீங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. இப்ப நீங்க காத்து உள்ள சுவாசிக்கிறது உங்களுடைய புண்ணியம், பசிக்கும் போது உணவு கிடைக்குதுன்னா நான் செஞ்ச புண்ணியம், தாகம் எடுக்கும் போது தண்ணி கிடைக்குதுன்னா புண்ணியம். இதெல்லாம் புண்ணியம் இருக்கிறதுனாலதான் எனக்கு கிடைச்சிட்டு இருக்குது. போக அனுபவங்கள் எல்லாம் நீங்க உங்களை சுத்தி இருக்கிற ஒரு பொருள்களும் நீங்க சம்பாரிச்ச புண்ணியத்தினாலதான் உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. வாழ்க்கைக்கு தேவை ஃபர்ஸ்ட் இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுத்ததும் அந்த புண்ணியம். ரெண்டாவது, அந்த புண்ணியம் எதை கொடுத்திருக்கு, இந்த வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை பெறுவதற்கும் அந்த புண்ணியம் தான் காரணம். அடுத்தது மூணாவது, இன்பத்தை அனுபவிக்கிறோமா இல்லையா, புண்ணியம் கிவ்ஸ். ஒரு சாப்பாட்டுல ஒரு வீட்டுல இன்பம் அனுபவிக்கிறோமா இல்லையா, அந்த இன்பம் தேவை கொடுக்கறதும் அந்த புண்ணியம். அந்த போகத்தை கொடுக்கறது யாருதான், உணவையில போகம், உடையில் போகம், இருப்பிடத்தில் போகம், எல்லாத்தையும் கொடுக்கறது யாருதான், என்னுடைய புண்ணியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த புண்ணியம் எதுக்கு யூஸ் ஆகுது,
இந்த பிறவி எடுத்ததற்கு அந்த புண்ணியம்தான் காரணம், இந்த பிறவியில் நான் அனுபவிக்கிற பொருள்களுக்கும் அந்த புண்ணியம்தான் காரணம், இந்த பிறவியில் நான் அனுபவிக்கிற இன்பத்துக்கும் போகத்துக்கும் அந்த புண்ணியம்தான் காரணம். அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் போன ஜென்மத்துல தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கையில் வாழ்ந்ததனால கிடைச்ச புண்ணியங்க, அதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. அடுத்தது இது ஒரு ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அடுத்தது நமக்கு தெரியாத விஷயத்தை இறைவன் சொல்றார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? புருஷார்த்த விவேகா. இது இறைவன் சொல்லிதான் நமக்கு தெரியும். புருஷார்த்த விவேகா அப்படின்னா நம்மளுடைய லட்சியத்தை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னு ஒரு மனிதன் முடிவு பண்ணி அதுல டிராவல் ஆகிறான்னா அதற்கு காரணம் அவன் செய்த புண்ணியம். இப்ப நீங்க வகுப்புகள் அட்டன் பண்ணி வாழ்க்கையோட லட்சியத்தை அடையணும், நான் பெற்ற அறிவை முழுமை பெறணும், நான் அந்த ஞானத்தை பெறணும், அந்த மோட்சத்தை பெறணும்னு உட்கார்ந்து இருக்கீங்க பாத்தீங்களா? திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் புண்ணியம். தர்மத்துக்குட்பட்டான ஒரு வாழ்க்கையில் தான். ஏன்னா வாழ்க்கையில பாருங்க, எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது அதுதான் புருஷார்த்தம்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? புருஷேன அர்த்தியத்தை எதி புருஷார்த்தம் அப்படின்னு என்ன? வாழ்க்கையில் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுதான் புருஷார்த்தம். நீங்க பாருங்க, நம்ம வாழ்க்கையில் எதை தேர்ந்தெடுப்போம், அதை எதை வச்சு தேர்ந்தெடுப்போம்? இப்போ தேர்ந்தெடுக்கிற சாய்ஸ். இப்போ 5 to 6 டைம். இந்த டைமை நீங்க தூங்கியும் கழிக்கலாம், நீங்க தேர்ந்தெடுக்கலாம். யாரு அதை சரியாக தேர்ந்தெடுக்க முடியும்? இந்த 5 to 6 இப்படி கழிக்கிறது நல்லது, வகுப்புகள் அட்டன் பண்றது நல்லதுன்னு முடிவெடுக்கலாம். நீங்க அந்த டைம்ல தூங்கவும் பிளான் பண்ணலாம். ஆனா அதுக்கு மேல வேற என்ன பிளான் பண்ண தெரியல, இல்ல வெளியில எங்காவது போறேன்னு பிளான் பண்ணல, ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. நீங்க தேர்ந்தெடுக்கலாம். அந்த டைமை எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்கிற இறைவன் சாய்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கிறதுனாலதான் நீங்க என்ன பண்றீங்க, தேர்ந்தெடுத்த மாதிரி தெரியுது. யாருக்கு தெரியுங்களா அந்த சாய்ஸ்? விவேகம் அற்றவர்களுக்குத்தான் சாய்ஸ் இருப்பதை போல் ஒவ்வொரு செகண்ட் தோணுது. அறிவற்றவர்கள், விவேகம் என்னங்க? அறிவு. அறிவு இல்லாதவங்களுக்கு தான் இந்த சாய்ஸ் கொடுத்த மாதிரி தோணிட்டு இருக்குது. எப்படி? ஒரு குழந்தை உதாரணம் சொல்ல பாருங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு பலூனை காமிங்க, இந்த பக்கம் ஒரு 100 ரூபாய் நோட்டை காமிங்க. அந்த குழந்தை எதை சாய்ஸ் பண்ணுது, சூஸ் பண்ணும்? பலூன். ஏன் பலூனை சூஸ் பண்ணுது? அதுல இப்ப 100 ரூபாயில அத்தனை 100 பலூன் வாங்கலாம். ஆனா அதுக்கு என்ன இல்ல? விவேகம் இல்லை, அறிவில்லாததுனால அதை எதை சூஸ் பண்ணுது? பலூனு. அதே மாதிரிதான் அப்போ அந்த சாய்ஸ், அந்த குழந்தைக்கு ஒரு அறிவு வந்துருச்சு. என்னென்ன? பலூனை விட இந்த 100 ரூபாய் வேல்யூபிள், இந்த 100 ரூபாய் வச்சோம்னா நம்ம இத்தனை பலூன் வாங்கிக்கலாம். அந்த குழந்தைக்கு அறிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க சாய்ஸ் இருக்கு என்ன? 100 ரூபாய் தான் எடுக்கும், அங்க சாய்ஸே வச்சுக்காது. அப்ப சாய்ஸ் அந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க சாய்ஸ் கொடுக்குறீங்கன்னா எதை யோசனை பண்ணி கொடுக்குறீங்க? ரெண்டையும் குழந்தைகிட்ட காமிக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன யோசனை பண்றீங்க? அந்த குழந்தைக்கு அறிவில்லை, ரெண்டையும் கொடுப்போம், எதை வேணும் பார்க்கலாம், பலூனை தான் எடுக்க போகுதுங்கிற கன்ஃபார்ம்ல தான் கையில 100 ரூபாய் காமிக்கிறோம். அதே மாதிரிதான் நமக்கு விவேகம் வந்துவிட்டால், வாழ்க்கையில் அறிவு வந்துவிட்டால், வாழ்க்கையில் எது லட்சியம்ங்கிற அறிவு நமக்குள்ள வந்துருச்சுன்னா இந்த உலகத்துல சாய்ஸே கிடையாதுங்க. விவேகம் உங்களுக்கு இல்லாத வரைக்கும் தான் 5 மணிக்கு தூங்கலாம், 5 மணிக்கு கிளாஸ் கேட்கலாம், அல்ல 5 மணிக்கு வெளியில போகலாம், இல்ல 5 மணிக்கு எதையோ ஒண்ணு பண்ணலான்னு உங்களுக்குள்ள தோணுச்சுனாவே குழந்தைதான். நமக்கு என்ன தெரியல? அறிவின்னம் வல்ல. அதனால நம்ம நினைச்சுக்கிறோம் சாய்ஸ். வகுப்புகளுக்கு, வேதாந்த வகுப்புகளுக்கு வரலாம், வராமையும் போகலாம். அறிவு வந்துருச்சுன்னா வந்துடுவீங்க. அறிவு இல்லைன்னு என்ன பண்ணிக்குவீங்க? சாய்ஸ். சாய்ஸ் எப்படி எடுப்பீங்க? அச்சோ இருக்கு, நம்ம முதல்ல இந்த வேலையை பார்ப்போம், ஏதோ ஒன்று கச்சமச்சா. ஏன்னா வாழ்க்கையோட லட்சியம் எதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த அறிவு வந்துருச்சுன்னா யூ வில் பிக் த கிளாஸ். யாராவது மிஸ் பண்ணுவோமாங்க? யாராவது 100 ரூபா நோட்டை விடுவோமா? அந்த குழந்தை ஏன் 100 ரூபா நோட்டு விட்டுது? அறிவு இல்லை. அதே மாதிரிதான் இது, சரிங்களா? அப்போ ஒரு தேர்வு செய்யறோம் அப்படின்னா எதன் அடிப்படையில் நீ தேர்வு செய்யற? உங்ககிட்ட இருக்கிற அறிவு எவ்வளவோ அதை வச்சு நீ தேர்வு செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற, அதான் உண்மை, சரிங்களா? பக்குவம் இருந்தால், மனதில் அறிவு பக்குவம் இருந்தால் நம் தேர்வு சரியாக, நம் சாய்ஸ் கரெக்டாக இருக்கும். மனதில் பக்குவம் இல்லைன்னா நம்மளுடைய சாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாங்க, ஆனா தவறா இருக்கும். மனதில் பக்குவம் இருந்தால் நீங்க உங்களுக்கு முன்னால சாய்ஸ் தெரியற மாதிரி தெரியும்.
பக்குவம் இல்லாம நீங்க ஒரு பொருளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதில் தவறான தேர்வு தான் இருக்கிறக்கு வாய்ப்பு. அந்த குழந்தை ஏன் பலூன் எடுக்குதுன்னு நினைச்சுக்குங்க. அதே தான் நம்மளும். அதுக்கு என்ன பண்ண தெரியல, அந்த 100 ரூபாயோட வேல்யூவை புரிஞ்சுக்க தெரியல. அதே தான் நம்ம வாழ்க்கையில். சாய்ஸ் இருக்குன்னா எந்த இடத்துல சாய்ஸ்? அறகுற அறிவு இருக்கிற வரைக்கும் இறைவன் சொல்றதெல்லாம் நமக்கு சாய்ஸா தோணும். முழு அறிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கல, அங்க சாய்ஸே கிடையாது. இப்படித்தான் வாழணும், சத்துவ குணத்தோட வாழணும், இப்படித்தான் காலையில் நேரத்துல எந்திரிக்கணும். இந்த மாதிரி வாழ்க்கை முறைகளுக்கு சத்துவ குணத்துக்கு சொல்றாரு பாத்தீங்களா? என்னென்ன உணவுல இருந்து, என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருந்து, தூங்குறதுல இருந்து, எந்திரிக்கல இருந்து, சாப்பிட்றதுல இருந்து, பகவான் எப்படி குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு. அங்கேயெல்லாம் நம்ம சாய்ஸே எடுக்க மாட்டோம். எப்போ அறிவு வந்துருச்சுன்னா, இறைவன் நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாரு, அது கஷ்டமா தாங்க இருக்கும். கஷ்டமா இல்லைன்னு யாரு சொன்னா? 8 மணி வரைக்கும் தூங்குனவங்களை காலை 5 மணிக்கு எந்திரினா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்ன இருக்கணும்? அறிவு. எனக்கு நல்லதை நான் தேர்ந்தெடுக்கணும். எது நல்லதோ அதை தேர்ந்தெடுக்கிறோம்னா அறிவு வேண்டும். அதை போல வாழ்க்கையில் எது, இப்ப நாம எதை தேர்ந்தெடுக்கிறோம்? லட்சியம். இப்ப வாழ்க்கையோட லட்சியம் என்ன? எதை நாம தேர்ந்தெடுத்திருக்கிறோம்? யோசனை பாருங்க. உங்களுக்கு அந்த விவேகம் வந்திருந்தால், வாழ்க்கையோட தேவையை பத்தி பேசலீங்க, வாழ்க்கையோட தேவையை அடைய வேண்டாம் என்று சாஸ்திரம் சொல்லல. வாழ்க்கையோட லட்சியம் என்ன? எதற்காக இந்த சரீரத்தை வாங்கிட்டு வந்தோம்? இறைவனிடம் கேட்டு எதற்காக வாங்கிட்டு வந்தோமோ அதுதான் லட்சியம். அது என்னது? இறைவனை பற்றிய அறிவு, என்னை பற்றிய அறிவு. அப்பதான் எனக்கு இறைவன் கொடுத்த அறிவு என்ன ஆகும்? முழுமையாகும். அப்ப என்ன பண்ணணும்? நம்மளோட லட்சியம் என்னன்னு கேட்டு பாருங்க. நம்மளுக்கு பணமா கூட இருக்கலாம். நாம என்ன பண்ணிக்கலாம்? பணம் தான் என் வாழ்க்கையின் லட்சியம் நமக்கு தோணும். எது தேவை? நம்மளுக்கு என்ன தெரியணும்? பணம்ங்கிறது என்னது? வாழ்க்கைக்கு தேவை. மணி கேன் பை எவ்ரிதிங் இல்லைங்களா? அதுக்குண்டான மதிப்பு உண்டு அதுக்கு. ஆனா அது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தேவையில வச்சுக்கணும். நம்ம வாழ்க்கையோட லட்சியம் ஏதாவது எதை நம்ம தேர்ந்தெடுக்கணும்? பணமா இல்ல ஜாபா? ஏன்னா நம்மள லட்சியம் கேட்டு பாருங்க. ஒரு காலேஜ் போறது லட்சியமா இருக்கும் ஒரு பையனுக்கு, ஒரு வேலைக்கு போறது லட்சியமா இருக்கும், ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது லட்சியமா இருக்கும், குழந்தை பெத்துக்கிறது லட்சியமா இருக்கும், அந்த குழந்தைய வளர்த்துறது தான் வாழ்க்கை லட்சியமா வச்சிருக்காங்க நிறைய பேர். குழந்தைய வளர்த்துறது லட்சியம். இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவை, இதெல்லாம் வாழ்க்கைக்கு சாதனம். இட் இஸ் நாட் சாத்தியம். இதெல்லாம் தேவை, சாதனம். இட் இஸ் நாட் சாத்தியம். அப்ப அந்த லட்சியத்தை ஏன் நம்மளால தேர்ந்தெடுக்க முடியல? அந்த வாழ்க்கையோட லட்சியம் இறைவனை பற்றி அறிவுதான், அந்த ஞானம் தான், மோட்சம் தாங்கிறது ஏன் என்னால தேர்ந்தெடுக்க முடியல? எனக்கு அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு என்னால என்ன தெரியல. எனக்கு விவேகம் அறிவு இருந்திருந்தா இங்க என்னது? சாய்ஸ்லெஸ் சாய்ஸ். ஓகே, இப்ப நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். எதை தேர்ந்தெடுத்தால் எப்படி தேர்ந்தெடுக்கணும் இறைவன் சொல்றார். ஹவு ஒரு சாய்ஸ் வருது உங்க கண்ணுக்கு முன்னால. ஏன்னா பக்குவம் எடுத்தோட பக்குவத்தை அடைய முடியாது, விவேகத்தை பெற்றுவிட முடியாது. அந்த விவேகத்தை பெற வரைக்கும் நீ எப்படி தேர்ந்தெடுக்கணும்? எதை தேர்ந்தெடுத்தால் அது என்றைக்கும் என்னோடு இருக்குமோ அதை தேர்ந்தெடு. எதை தேர்ந்தெடுத்தால் அது என்றைக்கும் இருக்குமோ அதை தேர்ந்தெடுக்கணும். இதுல யாராவது மாற்று கருத்து இருக்குதா? இல்லைங்க, நான் இதை தேர்ந்தெடுத்தங்க, அது கொஞ்ச நாள்ல நாசம் அடைந்து விடும். ஆஃப்டர் சம் டைம் இதை தேர்ந்தெடுக்கிறேன், கொஞ்ச நாள் ஆனால் அது அழிந்து போயிடும், அதை தேர்ந்தெடுக்கலாமா? நல்லா தெரியும். ஐயையோ, அழிஞ்சு போறத போய் ஏங்க நம்ம தேர்ந்தெடுக்கணும்? அழியாத ஒன்றை தேர்ந்தெடுக்கணுங்கிற அறிவு நமக்கு இருக்கு. ஸோ பதவி, பொருள், யோசனை பாருங்க. ஆபீஸ்ல ப்ரமோஷன், ஒரு வீடு, இதெல்லாம் என்னது? நிலையற்றது. ஆனா என்ன பண்ணிக்கிறோம் வாழ்க்கையில்? இதுதான் லட்சியம். ஒரு வீடு கட்டுறதா லட்சியம், குழந்தை குழந்தை பெற்றுக்கிறது லட்சியம், குழந்தைய வளர்த்துறது லட்சியம். இதெல்லாம் புத்தி ஏன் வருது? நமக்கு இருக்கிற அந்த தேர்ந்தெடுக்கிற சக்தியை பக்குவம் நம்ம இன்னும் பெறல. புரிஞ்சுக்கல? எதை நாம் எப்ப எதை தேர்ந்தெடுக்கணும் இறைவன் சொல்றாரு? எப்பவுமே பர்மனண்டா இருக்கிற ஒன்ன தேர்ந்தெடு. நிலையற்ற வஸ்துக்களை தேர்ந்தெடுத்து லட்சியமாக வச்சுக்கா. தேவையில வச்சுக்கணுங்க. லட்சியமாக எதை தேர்ந்தெடுக்கிறது? பணமா, பதவியா, பொருளா, ப்ரமோஷனா, வீடா, குழந்தையா, கல்யாணமா, எது? அதெல்லாம் என்னது? நிலையற்றது. அதை லட்சியமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அது நிலையற்றது, அது லட்சியம் அல்ல. சோ தர்மப்படி நீங்க வாழல அப்படின்னா இந்த சாய்ஸ்க்கு நம்ம வரவே மாட்டோம். இப்ப நீங்க தர்மப்படி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறதுனாலதான், அந்த புண்ணியம் இருக்கிறதுனாலதான் எதை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? வகுப்புகளுக்கு போய் நம்ம கொஞ்சம் அறிவை பெற்றுக்கொள்ளலாம்ங்கிற அந்த தேர்ந்தெடுத்தல் சாய்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்கன்னா நீங்க வாழ்ந்த தர்மத்தின் வாழ்க்கை.
வேற யாரும் காரணம் அல்ல. ஸோ தயவு செஞ்சு இனிமேல் என்னன்னு புலம்பாதீங்க. நான் என்னது நேர்மையா வாழ்ந்து நான் என்னத்தை கண்டேன், கஷ்டத்தை தான் கண்டேன். அதெல்லாம் சரியா அறிவை நீங்க முழுமையாக பயன்படுத்தாதனால் வந்த கஷ்டம். மகா பாக்யசாலிகள். கீதா பாஷ்யம் இந்த மாதிரி வகுப்புகள் வர்றவங்கள மகா பாக்யசாலிகள். ஏன்னா அந்த அளவுக்கு அங்க புண்ணிய அக்கௌண்ட்ல வச்சிருக்கணுங்க. இப்ப நாம என்னதான் நீங்க சொல்லுங்க, அவங்க காதுக்குள்ளேயே போக அந்த வகுப்பு நடைபெறுதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் வேற மாத்திடுவாங்க. ஏன்? அவங்க பாப்பம், அவங்களுடைய பாப்பம். நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஒருத்திட்ட இந்த மாதிரிங்க வகுப்பு அப்படிங்கும் போதே அவங்களுக்கு அந்த 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 வகுப்புங்கிற வேர்டு கூட உள்ள போகலின்னா என்ன காரணம்? அவங்க செஞ்ச பாப்போம் எனக்கு போயிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் செஞ்ச புண்ணியம். நீங்க அதுக்காக அவங்களை கிரிட்டிசைஸ் பண்றதோ அதெல்லாம் வேண்டாம். அவங்க அந்த பாதையில் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் எல்லாரும் இந்த பாதைக்கு வந்துதான் டிராவலை முடிச்சாகணும். இந்த பேர்த் இல்லைனாலும் அடுத்த பேர்த்லயாவது அவங்க இந்த பாதைக்கு வருட்டு நம்ம வேண்டலாமே தவிர we need not criticize. நீ எல்லாம் ஒரே பாப்ப நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன், நான் கிளாஸுக்கு போறேன், ஐயோ அப்படிலாம் யாரையும் டோன்ட் கன்க்ளூட் எனிபடி. அவங்க அடுத்த நாளே மாறி அடுத்த நாளே வகுப்புக்கு உங்களை விட ஸ்பீடா படிச்சுட்டு போயிடலாம். ஸோ யாரையும் கன்க்ளூட் பண்ணிடாதீங்க. அப்ப நீங்க சொல்ற சமயத்துல அவங்களுக்கு என்ன இல்லை, புண்ணியம் பழுக்கல. அது நாளைக்கும் பழுக்கலாம், நாளானைக்கும் பழுக்கலாம். புரிஞ்சுங்களா? எப்ப வேணாலும் அவங்க வந்து விடலாம். அதை நாம கன்க்ளூட் பண்றது, ஜட்ஜ் பண்றது தப்பு. சரிங்களா? இப்போ தேர்ந்தெடுக்கிறோமா? இப்ப தர்மப்படி வாழ்றவனுக்கு தான் என்ன சக்தி கிடைக்கும்? வாழ்க்கையில் எது பர்மனண்டோ அதை தேர்ந்தெடுக்கிற சக்தி புண்ணியம் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். ஆச்சுங்களா? அடுத்தது அடுத்த பிரயோஜனம். இப்ப ஃபர்ஸ்ட் பிரயோஜனம் என்ன பார்த்தோம்? வாழ்க்கைக்கு வேணுங்கிற நெசசிட்டிஸ். அது ஃபர்ஸ்ட், அதாவது இந்த பிறப்பு எடுத்ததுக்கு நம்ம புண்ணியத்துல தான் பிறந்திருக்கோம். ரெண்டாவது, அந்த புண்ணியம் இருந்த தர்மத்துக்கு பிரகாரம் வாழ்ந்ததுனால இருக்கிறதுனால தான் நமக்கு தேவையான பொருட்கள் நம்மளை சுத்தி இருக்குது. அப்புறம் அதை ஏன்னா பொருள்கள் இருந்தா பத்தாதுங்க, அதை அனுபவிக்கிற உடல் ஆரோக்கியம் வேணும் இல்லைங்களா? பணம் ஃபுல்லா வீரால் இருந்தா அதை அனுபவிக்கிற போகத்தை அனுபவிக்கிறதும் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கும் அந்த புண்ணியம் இருக்கிறதுனால தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்தது இப்ப என்ன பார்த்தோம்? இந்த வாழ்க்கையில் எது லட்சியம்னு தேர்ந்தெடுப்பதற்கும் அந்த புண்ணியம் அவசியம். வாழ்க்கையுடைய லட்சியம் புருஷார்த்த நிச்சயம். சமஸ்கிருதம் சொன்னா புருஷார்த்த நிச்சயத்துக்கும் அந்த புண்ணியம் இருந்தா தான் இந்த பாதைக்குள்ள வர முடியும். சரி, வந்தாச்சு, புண்ணியம் பழுத்தாச்சு, வந்தாச்சு. அதனால மட்டும் போதுமா? புருஷார்த்த யோக்கியதா. அடுத்தபடி இறைவன் சொல்றாரு, அந்த புருஷார்த்தத்தை அடைவதற்குண்டான யோக்கியதா. யோக்கியதா அப்படின்னு எனக்கு அதுக்குண்டான குவாலிபிகேஷன். கிளாஸ் உட்கார்ந்தா 19 போதுமா? வந்தமா உட்கார்ந்தமா போனோம்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். சோ அதை அந்த ஞானத்தை பெறுவதற்குண்டான யோகிதை. யோகிதை சொல்லும் பாத்தீங்களா? அருகதை, யோகிதை, குவாலிபிகேஷன். ஏன்னா ஜஸ்ட் பை நிச்சயம் பண்ணிட்டு உட்கார்ந்தோம்னா அடைய முடியாது. வெறும் ஆசையினால் அடையப்படுகிற விஷயம் இது அல்ல. எல்லாரும் போறேன், நானும் போறேன், ஆசை. அதனால இதுல கண்டினியூ பண்ண முடியாது, இந்த அறிவை வாங்க முடியாது. ஜஸ்ட் ஆசை வச்சுக்கிட்டு இந்த அறிவை வாங்க முடியாது. கூட என்ன இருக்கணும்? யோகியதா அம்சம், தகுதி. அந்த தகுதி உங்களுக்கு கிடைச்சிருச்சு, கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கும் காரணம் இப்ப நம்ம எங்க வரணும் சப்ஜெக்டுக்கு? நான் செய்த புண்ணியம், நான் தர்மத்துக்கு உண்டான ஒரு வாழ்க்கை என்னை கொண்டாந்து எங்க வச்சிருக்குது? யோகியதா அம்சத்தை கொடுத்திருக்கிறது. புரிஞ்சுங்களா? இதெல்லாம் தான் என்ன, இதுதான் என்னது? நம்மளுடைய புண்ணியத்தினுடைய விளைவுகள். அடுத்து இதெல்லாம் தான் எது? பிரவிற்த்தி லட்சணம். இந்த கர்மகாண்டத்துக்குள்ள போய் இறைவன் சொன்னதையெல்லாம் தேவதா வழிபாடுகளாகட்டும் தர்மத்துக்குட்பட்டான வாழ்க்கையை வாழ்றதுனால இந்த பிரயோசனத்தை பெற்று தான் அவன் எங்க வர்றான்? ஞான காண்டம். அதுக்கு பேர் என்ன? நிவிருத்தி லட்சணம். இப்ப எது முடிஞ்சது? பிரவிற்த்தி லட்சணத்தை இறைவன் எதற்கு கொடுத்திருக்கிறார்? ஏன்னா வந்தோன்னு ஏன் உபனிஷத்துக்கள் நடத்தக்கூடாது? ஏன் கர்மகாண்டத்துக்குள்ள போய் நம்ம இங்க வர்றோம்? தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை தான் நம்மளை எங்க கொண்டாந்து விடும்? நிவிருத்தி ஞான காண்டத்துக்கு உள்ள வந்திருக்கிறோம்னா அங்க பிரவர்த்தி லட்சணத்துல ஈடுபாடு பட்டு அந்த புண்ணியத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கிறதுனாலதான் நம்ம டிராவல் ஆகி இப்ப எங்க உள்ள நுழையிறோம்? ஞான காண்டம். அதுக்கு அவர் கொடுக்கிற வேர்டு நிவிருத்தி லட்சணம். அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது நிலையான ஒன்றை அடைவது. இங்க என்ன நடக்குது? ஞான காண்டத்துல என்ன? நிலையான ஒன்றை அடைதல். தன் லட்சியம், சாதனம் என்ன? அதாவது தத்துவ விசாரம். இங்க என்ன நடக்குது? தத்துவ விசாரம், பிலாசபி. தத்துவம் என்னங்க? இறைவனுடைய தத்துவம் என்ன?
என்னுடைய தத்துவம் என்ன, இந்த உலகத்தினுடைய உண்மை தத்துவம் என்ன, அது இறைவன் தான் கூற முடியும். இறைவன் கூறின இடம்தான் ஞான காண்டம். அது நிவிருத்தி லட்சணம். நிவிருத்தி அப்படின்னா பரம்பொருளை, அதாவது நிவிருத்தி மார்க்கம்னு என்ன டெபினிஷனா, அந்த பரம்பொருளை, அந்த பிரம்ம தத்துவத்தை, நிச்சயமான ஒரு வஸ்துவை அடைவதற்குண்டான விஷயம் எங்கு பேசப்படுகிறதோ அந்த இடம் ஞான யோகம் அல்லது நிவிருத்தி லட்சணகா. திரும்பி சொல்ற, நிவிருத்தி லட்சணம் என்னன்னா அந்த பரம்பொருளை, நிச்சயமான அழியாத ஒரு வஸ்துவை, கம்ப்ளீட்லி மாறியாச்சு. இப்போ எங்க கர்மகாண்டத்துட்டு இப்ப எங்க வர்றீங்க, நிவிருத்தி லட்சணம்னா என்ன, அங்க என்ன விஷயம் பேசப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பரம்பொருளை அடைவதற்குண்டான விஷயம் எங்கு பேசப்பட்டிருக்கிறதோ அந்த பரம்பொருளுக்கு என்ன அட்ஜெக்டிவ் போடலாம், அழியாத, என்றும் இருக்கக்கூடிய பரம்பொருள் நிச்சயமான வஸ்துவை அடைவதற்குண்டான விஷயம் எங்கு பேசப்பட்டு இருக்கிறதோ அதுதான் நிவிருத்தி லட்சணம், ஞான காண்டம், ஞான யோகம். இது எங்க இருக்கு, வேதத்தினுடைய அந்த பாகம். அதனாலதான் வேதாந்தம். இன்னொரு பேர் என்ன, உபனிஷத்து. அதுதான் நிவிருத்தி லட்சணம். இறைவன் யார், அதை பற்றிய ஞானம். இந்த உலகம் நான் என்ன, என்னுடைய தத்துவம் ஜீவ தத்துவம்னா என்ன, இதை விசாரம் செய்கிற இடம்தான் நிவிருத்தி லட்சணம். அப்போ இந்த தத்துவத்தை நீங்க விசாரம் பண்ணும் பொழுது, இந்த உபனிஷத்துக்களை நீங்க விசாரம் பண்ணும் பொழுது என்ன கிடைக்குது, அவனுக்கு ஒரு ஞானம் வருகிறது. இதுல என்ன வருது, ஒரு ஞானம். ஏன்னா கர்மகாண்டத்தை பொறுத்த வரைக்கும் புண்ணியம் வரும் இல்லைங்களா, புண்ணியம். தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா என்ன கிடைக்கும், புண்ணியம். இங்க என்ன கிடைக்கும், ஞானம். இந்த தத்துவத்தை, என்னென்ன தத்துவம், என்னை பற்றிய, இறைவனை பற்றிய, உலகத்தை பற்றிய பிலாசபி தத்துவத்தை விசாரம் செய்யும் போது அவனுக்கு ஒரு ஞானம். அந்த ஞானம் தான் அந்த பரம்பொருளை அடைய செய்கிறது. எங்க ஞானத்தை அடைஞ்சா அதை அடைஞ்சிடலாம், ஞானம் தானே பெற முடியும். அந்த பொருளை எப்படி அடையிறதுனா இந்த ஒரே ஒரு விஷயத்தில் தான், பிரம்மவித்து பிரம்மைவ பவதி, பிரம்மனை அறிந்தவன் பிரம்மனாகவே ஆகிறான். ஏன்னா ஆப்பிள அறிவன் ஆப்பிளா மாற முடியாது, செல்போனை அறிபவன் செல்போனாக மாற முடியாது, நல்ல வேலை. ஆனா இங்க இந்த பரம்பொருள் தத்துவத்தை எவன் ஒருவன் அறிகிறானோ, பிரம்மவித்து பிரம்மைவ பவதி, அவன் பிரம்மனாகவே இருக்கிறான். அதுதான் என்னது, அந்த ஞான பிரவிற்த்தி லட்சணம்னா இதுதான் நிவிருத்தி. நிவிருத்தி லட்சணம். சோ இதற்கு நீங்க வரணும்னா, இந்த நிவிருத்தி லட்சணத்துக்கு நீங்க வரணும்னா ஃபர்ஸ்ட் எங்க போயிருக்கணும், பிரவிற்த்தி லட்சணத்துக்கு போய் கர்மகாண்டத்தினுடைய தர்மத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணி புண்ணியத்தை சேர்த்தி வச்சு ஒரு தர்மத்துக்குண்டான வாழ்க்கையை வாழ்ந்தாதான் எங்க வர முடியும், நிவிருத்தி லட்சணத்துக்கு வர முடியும். அதை அவாய்ட் பண்ணிட்டு இங்க வர முடியாது. சோ பக்தி ஆகட்டும், தியானம் ஆகட்டும், எல்லாமே வாழ்க்கையில் அவசியம். அதெல்லாம் உங்களை கொண்டாந்து நீங்க விட்டுரும், அங்கேயே இருந்துடக்கூடாது. அது கொண்டாந்து எங்க விடணும், நிவிருத்தி லட்சணத்தை விடணும், சாஸ்திரத்தை விசாரம் பண்ணணும். புரிஞ்சுங்களா, வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு சரியான ஒரு வாழ்க்கை முறை வாழ தெரியணுமே. அது எங்க சொல்லப்பட்டிருக்கு, சரியான வாழ்க்கை வாழ்வது பிரவிற்த்தியில இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற முறை கற்றுக் கொடுத்து இறைவன் அதையெல்லாம் வாழ்ந்து புண்ணியத்தை சேர்த்திக்கோ, அப்புறம் இங்க வா. இது இறைவனோட பிளான். புரிஞ்சுங்களா, எதையும் நீங்க அவாய்ட் பண்ண தேவையே இல்லை. புரிஞ்சுங்களா, இப்போ இதுதான் நிவிருத்தி. இப்ப வேதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டு டிவிஷன். ஒன்னு இப்ப என்ன பார்த்தோம், ஒன்னு தர்மம், இன்னொன்னு என்னது ஞானம். எழுதி வேதம்னா ரெண்டு, எந்த விஷயம் காமிக்கிறார் பாருங்க சங்கராச்சாரியார். என்ன சொல்றாரு, ஒன்னு தர்மம், கர்மகாண்டம் என்னது தர்மம், இது ஞானம். ரெண்டுக்கு வித்தியாசம் அதிகமா இருக்கு. ஒன்னு தர்மம், தர்மத்தை விட்டுட்டு நீ ஞானத்துக்கு வர முடியாது. எனக்கு ரெண்டுக்குள்ள கனெக்ஷன் கொண்டு போய் தான் உள்ள கொண்டு ஃபர்ஸ்ட் வந்து பிரவிற்த்தி மார்க்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ணார், அப்புறம் நிவிருத்தி மார்க்கம் என்னன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் ரெண்டுக்குள்ள கனெக்ஷன். என்ன கனெக்ஷன், நீ முதல்ல இந்த கர்மகாண்டத்துக்குள்ள போய் பக்தி யோகா எல்லாத்தையும் பண்ணி அந்த தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கையை வாழ்ந்து அந்த புண்ணியத்தை பையில தூக்கிட்டு தான் எங்க வர முடியும், நீயே நிவிருத்தி லட்சணத்துக்குள்ள வர முடியும். சோ அதை விட்டுட்டு வர முடியாது, தர்மத்தை விட்டுட்டு.
இந்த ஞான காண்டத்துக்குள்ள வர முடியாது. அந்த ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் புண்ணிய பாப்பத்தை விடுவோம். அது அடுத்த ஸ்டாண்ட் பாயிண்ட். இந்த ஞான காண்டத்துல வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் உங்களை என்ன பண்ண, உங்ககிட்ட இருக்கிற புண்ணியத்தையும் பாப்பத்தையும் இல்லாமல் ஆக்கி உங்களுக்கு அடுத்த பிறவி இல்லாமல் ஆக்குவது ஞான காண்டம். புரிஞ்சுங்களா? அந்த புண்ணியத்தின் மூலியமாகத்தான் நீங்க உள்ள வர்றீங்க. எதுக்குள்ள? ஞான காண்டத்துக்குள்ள வர்றீங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? நீங்க எதை கடந்து வர்றீங்க? புண்ணிய பாப்பம் அழிக்கப்படுகிறது. ஏன் அழிக்கப்படுது? அழிச்சோம்னா தான் அடுத்த பிறவி நமக்கு அந்த புண்ணிய பாப்பம் கொடுக்காது. சோ உள்ள நுழையறக்கு புண்ணியம் அவசியம். அதுக்கப்புறம் முடிஞ்ச முடிவு புண்ணிய பாப்பத்திலிருந்து நாம வெளிவரது, அடுத்த பிறவி இல்லாமல் நம்மை ஆக்கிக் கொள்வது அந்த ஞானம் கொடுக்கும். புரிஞ்சுக்கலாம்? ரெண்டுக்குள்ள கனெக்ஷன். ஓகே. இப்போ கீதாவை பொறுத்த வரைக்கும், பகவத்கீதையை பொறுத்த வரைக்கும் வேதத்தினுடைய சாரம் சொல்றோம். ஏன் வேதம்னா இப்ப ரெண்டு நல்லா பிக்ஸ் பண்ணிக்கங்க, தர்மம் ஞானம். ஒன்னு தர்மம், இன்னொன்னு ஞானம். இது ரெண்டையும் பகவான் கொடுத்திருக்கார் பகவத்கீதையில. அதனால அதுக்கு பேர் யோக சாஸ்திரம். வேதத்தினுடைய சாரம்னா ஃபுல் வேதம். அங்க தர்மமும் பேசப்பட்டிருக்கும், ஞானமும் பேசப்பட்டிருக்கும். இப்ப இதே உபனிஷத்துக்கள் போனீங்கன்னா தர்மம் அதிகமாக பேசப்பட்டிருக்காது. ஏன்னா அது எங்க இருக்குது பிளேஸ்மெண்ட்? ஞானம். ஞானத்தை மட்டும்தான். ஏன்னா குவாலிஃபைட் பர்சன் தான் உபனிஷத்து புக்கே திறக்கிறான். திருப்பி போய் அவனுக்கு வந்து உபனிஷத்து நீங்க குவாலிஃபிகேஷன் அதிகம், நிறைய உபனிஷத்து நிறைய பேசுது. ஆனா மெயின் கான்சென்ட்ரேஷன் உபனிஷத்துக்கள் பாத்தீங்கன்னா எதைத்தான் பேசும்? ஞானம், நிவிருத்தி, லட்சணம். ஆனா பகவத்கீதை வந்து ரெண்டு ஜாயின் பண்ணி தர்மத்தை பத்தி பேசியிருக்கு, ஞானத்தை பத்தியும் பகவத்கீதை பேசியிருக்கிறதா ஸ்பெஷாலிட்டி ஆஃப் பகவத்கீதா. அதனால அதுக்கு பேர் என்ன? யோக சாஸ்திரம். ஏன் அதுக்கு பேர் யோக சாஸ்திரம்? அது தர்மத்தையும் பேசுது, ஞானத்தையும் பேசுது. அதாவது என்ன தர்மம்னு என்னென்ன பகவத்கீதை பாத்தீங்களா? அந்த உடையிலிருந்து சாப்பாட்டிலிருந்து எப்படி சாப்பிடணும் எல்லா விளக்கங்களும் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. புண்ணியத்தை ஒருவன் எப்படி பெறுவதுங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன பேர்? இன்னொரு பேரு கீதையினுடைய சாரம்னு ஏன் சொல்றோம்னா, சரி உபனிஷத்துக்களுடைய சாரம் கீதைன்னு ஏன் சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தர்மத்தையும் பேசுது, ஞானத்தையும் அது பேசுது. அதனால அதுக்கு பேர் இன்னொரு பேர் என்ன? யோக சாஸ்திரம். தர்மத்தை பத்தி பேசுறதுனால அதுக்கு பேரு யோக சாஸ்திரம். அடுத்து அதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம பகவத்கீதைக்கு? ஸ்ருதி. ஸ்ருதி ஸ்மிருதி. ஸ்ருதினா வேதம், பகவத்கீதை என்ன சொல்லுவோம்? ஸ்மிருதி. ஏன் இதுக்கு வந்து ஸ்மிருதின்னு பேர் வந்தது? ஏன் ஸ்ருதி இல்ல? ஸ்ருதி நாங்க வேதம் இருக்கும். ஸ்ருதி இஸ் ஈக்குவல் டு வேதம். ஆனா அந்த ஸ்டேட்டஸ் பகவத்கீதைக்கு இல்ல. பகவத்கீதைக்கு என்ன ஸ்டேட்டஸ்? ஸ்மிருதி. ஏன்னு கேட்டீங்கன்னா வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை பகவான் கிருஷ்ணர் வந்து கூறினாலும் அவர் எங்க நின்று மனித உடலில் இருந்து கூறியதனால். புரிஞ்சுதா? ஏன் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும் இல்லையா? வேதம்ங்கிறது சப்தம், இன்னைக்கு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சப்தம். அது வேற, அது வேதம். அது ரிஷிகள் ரிசீவ் பண்ணி எழுதினாங்க. அது உபனிஷத்துக்கள். கர்மகாண்டமும் சரி ஞான காண்டம் எல்லாமே இறைவனோட வாக்குதான். இறைவனோட மூச்சு காற்றாக வெளிவந்ததுதான் வேதம் பாங்க. அது கர்மகாண்டமா இருந்தாலும் சரி, பிரவருத்தியா இருந்தாலும் சரி, நிவிருத்தியா இருந்தாலும் அது இறைவனோட வாக்கு. ஆனா அதுல இருந்து டிஃபரன்ஷியேட் யாரு? பகவான் ஒரு அவதாரத்தை, அந்த ஈஸ்வர தத்துவம் ஒரு அவதாரத்தை எடுத்துட்டு வந்து மனித சரீரத்தில் இருந்து பேசுனதுனால அதை ஸ்மிரு மீன்ஸ் ஞாபகம். அப்போ பகவான் என்ன பண்ணார்? கிருஷ்ணரு தான் படித்த அந்த சரீரம் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் வேதத்தை படிச்சாரு. வேதத்தை தான் படித்த வேதத்தினுடைய கருத்துக்களை அவர் என்ன பண்ணாரு? சாரமாக கொடுத்ததுனால அதுக்கு பேரு ஸ்மிருதி. புரிஞ்சுங்களா? அடுத்தது இப்போ எங்க போலாம்? இப்ப நீங்க ஸ்மிருதி அப்படிங்கிறது என்னென்னு பாத்தீங்கன்னா இது மட்டும்தான் ஸ்மிருதியான்னு அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து ஆச்சாரர்கள் எழுதின அனைத்துமே நம்ம ஸ்மிருதிங்கிற கேட்டகரியில மெயின் வரும். அதாவது அதை நினைச்சு வேதத்தை நினைச்சு என்னென்ன எழுதப்பட்டதோ அது எல்லாமே என்ன கொண்டு வரலாம்? ஸ்மிருதின்னு கொண்டு வரலாம். இப்போ அதை வந்து நம்ம கிரந்தம்னு ஒரு வேர்டு கொடுப்போம். கிரந்தம்ங்கிறது இப்போ ஏதோ ஒரு டாபிக் எடுத்து எழுதுனாங்கன்னா மாயா அதை பத்தி எழுதுறது, ஈஸ்வர தத்துவம், தத்து பதம், துவம் பத விளக்கம், தத் பத விளக்கம், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சு எழுதுனா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? கிரந்தம். சில பேர் பாருங்க தாய்மானவர் பாடல எடுத்து பாருங்க, அவரு ஃபுல் வேதத்தை அப்படியே கவர் பண்ணியிருப்பார் பகவத்கீதை மாதிரியே. அதாவது ஃபர்ஸ்ட் தர்மத்தை பத்தியும் பேசியிருப்பாரு, ஞானத்தை பத்தியும் பேசியிருப்பாரு. அந்த மாதிரி தாய்மானவர் பாடல எங்க கொண்டு வரலாம்? நம்ம
ஸ்மிருதிக்குள்ள வரும். புரிஞ்சுங்களா? ஏன்னா பகவத்கீதை மட்டும்தான், மனுஸ்மிருதி மட்டும்தான், நம்ம அந்த மாதிரி ஒரு நேரோ மைண்டடா திங்க் பண்ணக்கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்ட 2 கருத்துக்களையும், தர்மத்தையும் சரி ஞானத்தையும் சரி, எந்த இது பேசுகிறதோ, எந்த டெக்ஸ்ட் பேசுதோ அதெல்லாமே எங்க வரும்? ஸ்மிருதிங்கிற கேட்டகரிக்குள்ள வரும். புரிஞ்சுங்களா? அடுத்தது மகாபாரதத்தில் எங்க இருக்கு பிளேஸ்மெண்ட்? மகாபாரதம். மகாபாரத்துக்கு பஞ்சமோ வேதன்னு ஒரு பேர் இருக்கு. வேதம் எத்தனை? 4 தான். ஆனா மகாபாரத்துக்கு என்ன பேர் இருக்குது? பஞ்சமோ, 5வது வேதம். ஏன் அதுக்கு அந்த பேர் கிடைச்சது? பகவத்கீதை அதுக்குள்ள இருக்கிறதுனால மகாபாரத்துக்கு என்ன பேரு? பஞ்சமோ வேத. அவர் கிருஷ்ண அவதாரம், பூர்ண அவதாரம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது கிருஷ்ண அவதாரத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, பூர்ண அவதாரம். அதாவது நெடுநாட்கள் வாழ்ந்து ஒரு எப்படி வாழணுங்கிற வாழ்க்கையை காமிச்சு ஒரு உபதேசத்தை பண்ணிட்டு போனதுனால, இப்ப நரசிம்ம அவதாரம்லாம் பாத்தீங்கன்னா பூர்ணம் கிடையாது. தோன்றுனா நம்ம கொஞ்ச நேரம் அந்த அவதாரம் முடிஞ்சு போச்சு. இது இந்த கிருஷ்ண அவதாரம் எப்படி? பூர்ண அவதாரம் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த பாஷ்யம் சங்கரால் எழுதப்பட்டது. ஒரு ஸ்லோகத்துக்கு நம்ம மீனிங் பார்க்க போறோம். அந்த மீனிங்க்கு அவர் எழுதின பாஷ்யத்தையும் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாஷ்யத்துக்கு ஒருத்தர் டீக்கா எழுதியிருக்காரு. இந்த பாஷ்யத்தை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொன்று அவர் பேரு நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆனந்தகிரி டீக்கா நிறைய இருக்கு. இப்போ நம்ம ஆனந்தகிரி டீக்கா ரொம்ப ஃபேமஸ். இது பாஷ்யத்துக்கு உண்டான விளக்கம் ஆச்சுங்களா? அது அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த அறிவு இருந்தா போதும். இப்போ நம்ம எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா, பார்த்தாய பிரதிபோதிதாம் ஆரம்பிக்கிற பார்த்தீங்களா? அதோட மீனிங் நம்ம பார்க்கலாம். அதை எழுதினவர் மதுசூதன சரஸ்வதி, அவர் தான் எழுதியிருக்கார். தியான ஸ்லோகம், கீதாவுக்கு உண்டான ஒரு தியான ஸ்லோகம். அதனோட மீனிங் நம்ம பின்னால பார்க்கலாம். உபோத்காதா முடிச்சுட்டு, ஏன்னா சங்கர் இதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காருன்னா அதை பார்த்துட்டு நம்ம எங்க போகலாம்? தியான ஸ்லோகத்தோட மீனிங் நிறைய பேர் கேட்டிருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பி ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணிக்கங்க. இப்ப நாம எங்க போறோம்? உபோத்காதா. உபோத்காதா மீன்ஸ் இப்பதான் நீங்க கையில வாங்கி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா ஒரு புக்கு, அதுல பாரு ஃபர்ஸ்ட் மேல போட்டிருப்பாங்க உபோத்காதா. அதுக்குள்ள போறோம். அதுக்குள்ள போறதுக்கு முன்னால அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு உள்ள போகணும். அங்க வந்து நாராயண எடுத்தோன்னு போட்டிருக்கோம். நாராயண ஒரு பிரேயர் வேர்ஸ் இருக்கும், அதோட மீனிங் தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஆனா அதுக்கு முன்னால சில கருத்துக்களை சிந்திச்சுட்டு நம்ம எங்க போலாம்? உபோத்காதானா இன்ட்ரோடக்ஷன் டு சாங்கர பாஷ்யத்துக்கு பேரு உபோத்காதா. இன்ட்ரோடக்ஷன் டு சாங்கர பாஷ்யம். அதுக்கு முன்னால நம்ம என்னென்ன பார்த்துட்டு, ஏன்னா அதுல உள்ள இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னா சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சாதான் அந்த உபோத்காதாவை புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு தத்துவ நூல் அப்படின்னா என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் தத்துவம்னா என்ன, பிலாசபினா என்ன? ஏன்னா நிறைய பேர் கேட்கறது, நீங்க சொல்லித்தரது மதம் சம்பந்தப்பட்டதா? அவங்களுக்கு ஒரு டவுட். பிலாசபியா? ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குங்க. அதாவது மதம் அப்படிங்கிறது என்ன, பிலாசபினா என்ன? ரெண்டுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். மதம் அப்படின்னா இந்து சொல்றோம் இல்லைங்களா, இந்து மதம். அது எதுக்கு உங்களுக்கு வழிகாட்டும்? மதம் என்பது உங்களுக்கு எந்த அளவுக்கு, எதற்காக மதங்கள் உருவாச்சுன்னா மனிதனை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கிறது மதம். இப்படிதான் வாழணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, கமாண்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்களா அவங்களும் தான் 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அது மதம். நம்மளுடைய ஆர்டினன்ஸ் ஆஃப் பகவான் நம்ம திறக்கிறதே நமக்குள்ள இருக்கானே இத்தனை 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கேளுங்க, எல்லாத்துக்கும் தெரியும். வேதத்தில் நம்முடைய ஆர்டினன்ஸ் நிறைய பேருக்கு தெரியுறது இல்லை, ஏன்னா அது வேற ஒரு விஷயம், அதையே நம்ம அங்க போகணும். அப்போ மதம்ங்கிறது வேற, பிலாசபிங்கிறது வேற. இப்ப மதம்ங்கிறது என்ன சொன்ன, இப்படித்தான் வாழணும். அப்போ அந்த தேவதைகள் வழிபாடு, இதெல்லாம் சாஸ்திரத்துல இதெல்லாம் சொல்லி இருக்கு. அந்த தேவதைகளை எப்படி வழிபடுறது, எப்படி பாராயணம் பண்றது, எப்படி பூஜை பண்றது, இது வாழ்க்கைக்கு தேவை. அதையும் நம்ம சொல்லி கொடுக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்கறது, இது மதம் சார்ந்ததா, மதத்தை கடந்ததா? வேதாந்தம் என்பது மதத்தை கடந்தது, அதை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் மதம்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இங்க வந்து தேவதைகள் வழிபாடு, ஏன்னா அந்த வழிபாட்டின் மூலியமாக அவன் தன்னுடைய என்ன சொல்றது, ஒரு ஒரு தியானம், ஒரு தேவதா வழிபாடு, இது இந்த முறையில ஃபர்ஸ்ட் போகணும்னு காமிக்கும் மதம். அவ்வளவுதான் மதத்தோட வேலையே. பக்தி, பாராயணம், பூஜை எல்லாம் வச்சுக்கோங்க, தியானம், மெடிடேஷன், இதெல்லாம் மதம் ஓரியன்டட். நீங்க படிக்கிற வேதாந்தம்ங்கிறது மதத்தை கடந்தது.
ஆனா நம்ம கிளாஸ் என்ன சொல்லி கொடுப்போம்? எடுத்தோன்னே நீ வந்து பாராயணம்ல ஏன் சொல்லி தரீங்க, வேதாந்த வகுப்புகள்லாம் எதுக்கு பாராயணம்? இந்த மதத்துக்கு உண்டான வழிபாடுகள் ரொம்ப அவசியம். அப்பதான் உங்க மனம் பக்குவப்படும். அதற்காக இந்த பூஜை, சாண்டிங், பாராயணம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது. இது நம்மளுடைய தாத்பரிய மெயின் இது அல்ல. இது எங்க வேணாலும் யாரு வேணாலும் சொல்லி கொடுத்துருவாங்க. எது லலிதா சகஸ்ரநாமம் எப்படி படிக்கிறது, அது ஈஸி. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எப்படி படிக்கிறது, என்ன அன்னைக்கு சொன்னாங்களே இந்த பூஜையை எப்படி பண்றது, இந்த கோயில்ல என்னென்ன முறைகள் வழிபாடு, அந்த கோயில்ல என்னென்ன வழிபாடு, இந்த கோயிலுக்கு போனா என்ன நல்லது, அந்த கோயிலுக்கு போனா என்ன நல்லதுங்கிறது மதம் சார்ந்தது. அது வேற, பிலாசபிங்கிறது வேற. பிலாசபினா தத்துவம். அங்க மதத்தை அதுக்கு மதத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அங்க தத்துவம். இது என்னமோ நம்ம வேதம் வந்து ஹிந்துஸுக்கு நமக்கு இறைவன் கொடுத்தா நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. தத்துவம் ஞானகாண்டம் என்பது மனிதர்களுக்கு கொடுத்தது, நாட் ஃபார் ஹிந்துஸ். இது மட்டும் இந்துக்களுக்கு தான் கொடுத்ததா? பகவத்கீதையை பாருங்க, நாட் ஃபார் ஹிந்துஸ். அவங்க ஒதுக்கிட்டாங்க, நாம் நம்மளுதுன்னு வேற தூக்கிக்கிட்டோம். இதுதான் அது நம்மளுக்குள்ள வந்து அறியாமை பிரச்சனை. தத்துவம் நூல்ங்கிறது ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். புரிஞ்சுதுங்களா? மதம்ங்கிறது அது ஒரு குரூப்னு வச்சுக்கலாம். நாம இப்ப படிக்கிறது பிலாசபி. முதல்ல அந்த இது பிரிச்சுக்கு தெரியும். புரிஞ்சுதா? ஆனா அதை இல்லாம நீங்க வர முடியாது. அந்த மதத்தினுடைய பேஸ் இல்லாம, பக்தி இல்லாம, பூஜை இல்லாம, புனஸ்காரம், ஏன் அதெல்லாம் தான் புண்ணியத்தை கொடுக்குது. கர்மகாண்டத்தில் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புண்ணியம். அந்த புண்ணியம் தான் உங்களை கொண்டாந்து உட்கார வச்சிருக்குது. அதை எப்படி நீங்க வேண்டான்னு சொல்லுவீங்க? வேண்டாம் சொல்ல முடியாது. தேவை. புண்ணியத்தை சேர்த்துவதற்கு கர்மகாண்டம், பூஜை, புனஸ்காரம் எல்லாம், தேவதா வழிபாடு எல்லாம், தீர்த்தாடனம் போறது எல்லாமே எங்க தேவை? புண்ணியத்தை சேர்த்துருக்கு, அது தேவை. பிலாசபிங்கிறது அதை வேண்டான்னு சொல்ற விஷயம் அல்ல. தேவதா வழிபாடு பண்ணாதீங்கன்னு சொன்னா அவங்களாட்ட முட்டாள் எதுவும் கிடையாது. உருவ வழிபாடு பண்ணாத, நீ தத்துவத்துக்குள்ளவா போதும், எது உருவ வழிபாடு தேவையில்லை, அதெல்லாம் தவறு. அங்க வச்ச புண்ணியம் தான் கொண்டாந்து எங்களுக்கு விட்டுருக்குது. எப்படி நீங்க வேண்டான்னு சொல்லுவீங்க? தெளிவாய்க்குங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியணும், ரெண்டுக்குள்ள கனெக்ஷனும் தெரியும். ரெண்டையும் போட்டு உள்ள மேர்ஜ் பண்ணிக்கூடாது. மேர்ஷிங் சொல்றாங்க, அது மாதிரி மேர்ஷிங் பண்ணிக்கூடாது. இந்த நூல் கண்டை போட்டு சுத்துற மாதிரி இதுவா அதுவா அதுவான்னு இங்கிலுத்தா அது அங்களுக்கு அங்கிலுத்தா தெளிவாய்க்கணும். மதம்ங்கிறது வேற, பிலாசபிங்கிறது வேற. இப்ப நாம என்ன படிக்க போறோம்? பிலாசபியை தான் படிக்க போறோம். எது? ஞான காண்டமே என்னது? இட்ஸ் நாட் மதம். இட் இஸ் நாட் ஃபார் ஹிந்துஸ், இட் இஸ் நாட் ஃபார் முஸ்லிம்ஸ், இட்ஸ் நாட் ஃபார் கிறிஸ்டின். மதத்துக்கு உண்டான விஷயம் அல்ல. ஏன் இங்க என்ன படிக்கிறோம்? தத்துவம், பிலாசபி. யாரு? எந்த பிலாசபி பத்தி படிக்கிறோம்? இறைவன்னா யாரு? இறைவன்ங்கிற வேர்டு உடனே அது ஹிந்துக்குன்றாங்க. இறைவன்னா இதை படைத்தவன், ஈஸ்வரன், இந்த உலகத்தை கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்ட் வச்சுக்கணும். இந்த ஏதாவது வேர்டு போட்டா உடனே இந்து மாத்திர ஒடியாந்த மாதிரி தோணுது. கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இப்போ எந்த மத வழி இல்லை, அப்படி எடுத்துக்கலாம். கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அவனுக்கு இந்த கிரியேட்டர். யார் யார் இப்ப கிரியேட் ஆயிருக்கோம்? ஒன்னு ஜீவர்கள், இன்னொன்னு யாரு? உலகம். இந்த கிரியேஷன், இந்த கிரியேட்டர், த கிரியேட்டட். புரிஞ்சுங்களா? த கிரியேஷன், த கிரியேட்டர், அந்த கிரியேட்டர். இத பத்தி படிக்கிறதா தத்துவம், பிலாசபி. இங்க எங்க வேலை இல்லைங்க. இந்த கான்செப்டுக்குள்ள எது வர? அதனாலதான் சொல்ல, இங்க வந்து தீட்டோ எதுவும் கிடையாது. ஆனா தீட்டெல்லாம் எங்க இருக்கும்? தேவதா வழிபாடுகள், அதுக்கு தீட்டு உண்டு. நீங்க என்னென்ன தீட்டு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அதுக்கு உண்டு. இது வந்து பிலாசபிங்க. இங்க தீட்டு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஏன் புரிஞ்சுங்களா? இப்போ இறை தத்துவம், கிரியேட்டட், சரி, ஃபர்ஸ்ட் கிரியேட்டர், அப்புறம் கிரியேஷன் என்ன, அப்புறம் வாட் ஆர் த திங்ஸ் கிரியேட்டட். இத பத்தி படிக்கிறது தான் பிலாசபி. தத்துவம் சொல்ல தமிழ் என்ன சொல்லுவோம்? தத்துவம். அத சொல்ற நூல்கள் தத்துவ நூல்கள். புரிஞ்சுங்களா? இப்ப சகஸ்ரநாம புக்கு வந்து அது எங்க வந்துடும்? மதத்துக்குள்ள வரும். அப்படிதானே? தத்துவ போதம்னு ஒரு டெக்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா? தத்துவ போதம் ஒரு டெக்ஸ்ட் இது போய் வாங்கிக்கங்க. அது பிலாசபி புக்கு, இட் இஸ் நாட் மதம். புரிஞ்சுங்களா? இப்ப பேர் பாத்தீங்கன்னா நேற்று இன்னொன்னு சொன்னோம்ல, சிவகீதா அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் தத்துவம். சிவங்கிற பேர் வந்தாலும், சிவன் பார்வதிக்கு சொன்னாங்க, ராமர் பரமர் அது மாதிரி வந்தாலும் அதெல்லாம் எங்க வந்துடும் தெரியும் நம்ம. இட்ஸ் a philosophy. அதெல்லாம் எதை பத்தி பேசுது? பரம்பொருள். புரிஞ்சுங்களா? அப்போ இப்ப என்ன சொல்றோம் புரிஞ்சுங்களா? இப்போ மதத்துக்கும் தத்துவத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. இப்ப தத்துவத்துக்குள்ள எங்க வரோம்? என்னென்ன பேசப்பட்டு ஒரு தத்துவ நூல் எடுத்துக்கிறீங்கன்னா,
What is the definition for a தத்துவ புக்? ஒரு தத்துவ புக்குனா அது எதை பேசியிருக்கிறோம், அதுக்கு பேர் தாங்க தத்துவம் நூல். புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் ஜீவஸ்வரூபம் நான் எழுதி போட்டிருந்தேன். அடுத்து ரெண்டாவது ஜெகத் ஸ்வரூபம், மூணாவது ஈஸ்வர ஸ்வரூபம், அடுத்தது பந்தம். ஜீவஸ்வரூபம்னா என்னுடைய சொரூபங்க, வேற யாராவது ஜீவன் நினைச்சுக்காதீங்க. என்னுடைய சொரூபத்தை பத்தி பேசியிருக்கணும், இந்த உலகத்தினுடைய சொரூபத்தை பத்தி பேசியிருக்கணும், அடுத்து ஈஸ்வனுடைய சொரூபத்தை பத்தி பேசியிருக்கணும், அடுத்தது பந்தம். எப்படி நான் பந்தம், இந்த ஜீவன் எப்படி இந்த உலகத்தோடு பந்தப்பட்டிருக்கிறான், இந்த ஜீவன் இந்த உலகத்தோடு எப்படி பந்தப்பட்டிருக்கான் அதை பத்தி பேசியிருக்கணும். அடுத்தது மோட்சம், அந்த பந்தத்திலிருந்து எப்படி விடுபடுவதுங்கிறது அது பேசும். புரிஞ்சுங்களா? இங்க எங்க வந்தார் சிவன், விநாயகர், முருகர்லாம்? அதெல்லாம் எது இங்க கிடையாது. ஆனா அது இல்லாம இங்க வர முடியாது. அதை அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உடனே அதில் தூக்கி போட்டு அது ஒரு குரூப் இருக்காங்க, எது வழிபாடே வேண்டாம், குரு வழிபாடு வேண்டாம், அந்த வழிபாடு வேண்டாம், கோயிலுக்கு நீ போக வேண்டாம், கோயிலெல்லாம் சும்மா, அதெல்லாம் தேவையில்லை, நீ இங்க வா, எடுத்தோட தத்துவத்தை புரிஞ்சுக்கோ, பிலாசபி படிச்சுக்கோ. அப்படி பார்த்தாங்க எத்தனையோ காலேஜில் ஃபிலாசபி இருக்கு, பிஏ ஃபிலாசபி. இன்னும் இந்த வருஷப்பெல்லாம் இருக்கான்னு தெரியல. அந்த காலத்தில் நிறைய ஃபிலாசபி நிறைய படிப்பாங்க. அவங்கள ஞானி ஆகிட்டாங்க ஜஸ்ட் பை டிகிரி, கெட்டிங் த டிகிரி ஃபிலாசபி. அங்கே போனீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். ஜீவஸ்வரூபம் இருந்திருக்கும், ஜெகத் ஸ்வரூப் படிச்சவங்க யாராவது கேட்டு பாருங்க. ஏன்னா சில பேர் நாங்கள் ஆன்சலரியா படிச்சுமாங்க, அவங்க கூப்பிட்டு கேட்டு பாருங்க என்னென்ன படிச்சிங்கன்னு ஃபிலாசபியில். ஜீவஸ்வரூப் இருக்கும், ஜெகத் ஸ்வரூப் இருக்கும், பந்த ஸ்வரூப் இருக்கும், மோட்ச எல்லாமே படிச்சிருப்பாங்க. ஞானி ஆகிட்டாங்களாங்க? ஆக முடியாது. ஏன்? டிகிரியே வாங்கிட்டாங்களே. குவாலிஃபிகேஷன் இல்லாமல் போய் உட்காந்து என்ன பண்ணுவீங்க? வித்தவுட் எனி குவாலிஃபிகேஷன், ஜஸ்ட் கெட்டிங் எ டிகிரி. அந்த டிகிரி வச்சு நீங்கள் இன்னொரு ஃபிலாசபி டீச்சராக போகலாம், அது வேற. யூ கேன் ஏர்ன் மணி. அந்த டிகிரி கையில் வச்சுக்கிட்டு எம்ஏ ஃபிலாசபி, பிஹெச்டி ஃபிலாசபி, என்ன எம்ஃபில் ஃபிலாசபி நீங்கள் சொல்லுங்க, அதை வச்சு யூ கேன் ஏர்ன் மணி. பட் யூ கேனாட் கெட் ஞானம். You cannot have a happy life is not guaranteed there. Philosophy படிச்சவர happiest man in this world? No. ஏன் அங்க ஞானம்லாம் கிடைக்காது? ஏன் கிடைக்காது? அத்தனை படிச்சோம். இப்போ நாம படிக்கிறதாங்க, அவங்க காலேஜில் படிக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு அது ஞானம் வரல? வித்தவுட் குவாலிஃபிகேஷன். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா டிகிரி வாங்கி படிக்கும், அதுதான் இது. வித்தவுட் குவாலிஃபிகேஷன் அங்கே போய் டிகிரி வேணா வாங்கிக்கலாமே தவிர ஞானம் கிடைக்காது. ஸோ அடுத்து இங்கே வரலாம் மோட்சஸ்வரூபம், அதுவும் பேசியிருக்கோம். அடுத்தது சாதனானி, அதான் சொன்னேன். என்னது? அந்த இதை என்ன சொல்றது, அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன சாதனம், எந்தெந்த சாதனம் உங்களுக்கு அந்த ஞானத்தை பெறுவதற்கு உதவும். சாதனானி. புரிஞ்சுங்களா? இதுதான் பிலாசபி புக். இதுக்கு பேர், இதெல்லாம் கவர் பண்ணி இருந்தா அதுக்கு பேரு தத்துவ நூல் ஆச்சுங்களா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருந்தேன், இந்த அடுத்த கிளாஸ் விளக்கமா பார்க்கலாம். ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பண்றேன். இப்ப நம்ம மதத்துக்குள்ள எப்படி இத்தனை தர்சனங்கள் வந்ததுன்னா, பிரிவு எப்படி, எத்தனை 12 விதமான தர்சனம், வியூ பாயிண்ட். தர்சனம்னா வியூ, டிஃபரண்ட் வியூ பாயிண்ட்ஸ். இருக்கிறது ஒரே வேதம்ங்க, என்னோட வாக்கு. அங்க இருக்கிறது ஒரே பிரவருத்தி லட்சணம், அங்க இருக்க ஒரே நிவிருத்தி லட்சணம் தான். ஆனா இந்து மதத்துக்குள்ள அப்படின்னா, இந்து மதமே நீ கொண்டு வர வேண்டாம், பிலாசபி, அந்த பிலாசபி மட்டும் வச்சுக்க. இங்க இந்துன்னா வேற மாதிரி போகுது. அந்த பிலாசபியை படிச்சு புரிஞ்சுக்கிட்டதுல தவறான புரிதல் வந்ததுனால இத்தனை தர்ஷனம் சொல்றேன். இந்து மதம் சொன்னாவே தப்பு, அந்த வார்த்தையை எடுத்துருங்க. ஏன்னா இந்து மதம் அது இதுக்குள்ள போயிடுது. இப்ப பிலாசபி வந்துருச்சு. பிலாசபி படிக்கிறாங்க, எது படிக்கிறாங்க? ஒரு வேதத்தை படிக்கிறாங்க. அப்போ அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டது வச்சு அவங்களுடைய புரிதலை பொறுத்து, சரியான புரிதல் இல்லாததனால எடுத்துக்கலாம். என்ன ஆயிடுச்சு? 12 பிலாசபி உருவாயிருச்சு. புரிஞ்சுங்களா? இப்போ எப்படி டிஃபரன்ஸ் ஆஃப் பிலாசபி வந்ததுன்னு? இருக்கிற புக் ஒன்று தான். அதை ஒரு புக் ஒன்று இருக்குது லைப்ரரியில், ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பாய் எடுத்து படிக்கிறான், அவனுக்கு ஒரு மாதிரி புரியும். ஒரு ஸ்டோரியே பாருங்க, ஒரு 5th படிக்கிற பையன் படிக்கும்போது அது சிலது புரிஞ்சுக்குவான். 10th படிக்கிற பையன் படிக்கும்போது அதனோட கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகும். அதே ஒரு அம்மா அப்பா படிக்கும்போது அவங்களோட வாழ்க்கை அனுபவங்களை வச்சு அதை படிக்கும்போது the clarity will be more. ஸ்டோரி ஒன்று தாங்க, பட் டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி தான். சப்ஜெக்ட் இஸ் ஒன், த ஸ்டோரி இஸ் ஒன், பட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் டிஃபரெண்ட். எப்படி டிஃபரெண்ட்? எதனால வந்தது? அவங்கவுங்க அறிவுக்கு எட்டுனதுனால. 5th பாய்க்கு ஒன்று புரிஞ்சுது, 10th பாய்க்கு ஒன்று புரிஞ்சுது, +2 படிக்கிற ஒரு பாயிண்ட், அதாவது பேரண்ட்ஸ்க்கு ஒன்று புரிஞ்சுது. அப்படின்னா அது அவங்கவுங்க அறிவுக்கு பொறுத்து. வேதத்தில் தவறு கிடையாது. ஸ்டோரி ஒன்று தான்.
ஆனா கையில் எடுத்து படிக்கிறான் பாத்தீங்களா, அவங்க அறிவுக்கு எது எட்டுச்சோ அதுதான் சரி. அங்கதான் பிரச்சனை, அதுதான் சரி அப்படின்னு எடுத்துக்கிட்டதுனாலதான் எத்தனை தர்சனங்கள் வந்தது, 12 விதமான தர்சனங்கள். அது என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன், அதோட விளக்கம் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாருவாக்கா தர்சனம், ஜெயின தர்சனம். அடுத்து பாருங்க புத்த மதத்துல 4 பிரிவு, அது என்னன்னு பிரிவு பார்க்கலாம். 3, 4, 5, 6 என்னது புத்த தர்சனம். அடுத்தது சாங்கிய தர்சனம், யோக தர்சனம், நியாய தர்சனம், வைசேஷிக தர்சனம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா. இத்தனை பிரிவுகள் வந்ததுக்கு காரணம் அவங்கவுங்க அறிவுக்கு அந்த வேதத்தை படிச்சு வேதாந்தத்தை உபனிஷத்துக்கள் எடுத்துக்கலாம். அவங்கவுங்களுக்கு என்ன தோணுச்சோ அது பிரகாரம் அந்த மதங்கள் உருவாகிவிட்டது. அதுக்கு ஒரு குரு, அதுக்கு ஒரு பாலவையர், அப்படி என்ன ஆயிடுச்சு, அந்த தர்சனங்கள் வந்துகிட்டே இருக்குது. அதுல நிறைய தர்சனங்கள் இப்ப காணாம போச்சு. அது எதனால, அவங்க அதுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ கொடுத்தாங்களோ அதை பொறுத்து. அந்த உபனிஷத்துக்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, பிரிவுகள் வந்துருச்சு. இதை இன் டீட்டெயில் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.